ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை இன்னசென்ட் ஹஸ்பண்டோட ஃபைனல் பார்ட்டை டைரக்ட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற விடோட பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். அப்புறம் இங்கே பாருங்கடா, இன்றைக்கி ஏன்க்கா மூவி போடலங்கிற மாதிரி டவுட்டில் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. மூவி ரெடி பண்ணியும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் கண்டிப்பாக பேட்டே மூவியை போடுவேன். ஓகேயாடா? அதுக்கு பதிலாடா இந்த பாட்டை நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதனால் இந்த பாட்டை இப்போ போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டிப்பாக பேட்டே மூவி வரும். ஓகேயாடா? வாயா மூட்ரா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி திட்டிடுவார். இந்த மாதிரி திட்டுனா இப்படி பேசுகிறத கேட்டுட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நோட் பண்ண, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி என்னையே திட்டுவ? நான் தான் அவளை மேலே இருந்து தள்ளி விட்டது நீ பாட்டியா? ஓ, அவள் சொன்னா அவள் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வில் 2 பேரும் லவ் பண்ணிங்கல்ல? ஓ, ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் க்ரஷ், அந்த பர்சன்ட்டுக்கு அடிப்பட்டதோடு உனக்கு இவ்வளோ பெயின் ஆகுதுல்ல? நான் என்ன பண்ணலையா? அங்கே என்ன நடந்துச்சுங்கிறதோ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலல்ல? உன்னோட எக்ஸு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சுன்னு எனக்கு கோவம் வந்துருச்சா டயாங் அப்படிங்கிற மாதிரி திட்டவும், என்ன மாதிரி பேசுத நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணோம். அந்த ஹேண்ட்ஸை நம்ம ஜங்கு கிரிப்பை பிடிச்சிட்டு, உன்னோட ஒய்ஃபை பற்றி ஒழுங்காக தெரிஞ்சுக்க முடியல உன்னால், ஏதோ தேர்ட் பர்சன் சொல்கிறத கேட்டு என்னையை பனிஷ் பண்ணுற, அங்கே என்ன நடந்துச்சுங்கிறதையே உனக்கு தெரியல, என்னை பனிஷ் பண்ணதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஏன் ஜெலஸ் ஏன் பொசசிவ் உனக்கு ஹெல்மெட் இருக்குடா? உன் மேலே நான் வச்சுருந்த லவ் ஹெல்லோட ஃபீலாக? என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட் ஹெல்லிலே தான் இருப்பாங்களா? ஓகே, நீ ஒன்றும் ஹெல்லில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் எந்த ஒரு பர்சன்ட்டும் ஹெல் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உனக்கு பிடிச்ச ஹெவனில் இரு அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு நேராக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாரி போனோம். இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து காரில் ட்ரை பண்ணபடி அவரோட ஹவுஸ் ஜங்குக்கோட ஹவுஸ்க்கு தான் வந்துட்டு பாரு, அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். இப்போ தான் ஜென்னி சொன்ன அந்த வேர்டு திங்க் ஆகுது, அந்த பால்கனிக்கு மேலே இருந்து விழுந்துருப்பால, அந்த மாதிரி விழுறதுக்கு முன்னாடி நீ என்னடா நினச்சிட்டு இருக்க? நீ டேயோட லைஃப்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே நானும் டேயுமே லவ் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ளே நாங்கள் லவ் சொன்னோம். டே ரொம்ப பூர் பர்சண்டாக இருக்க போய் தான் நான் மேரேஜை பிரேக் பண்ணேன், லவ்வையுமே பிரேக் பண்ணேன். இப்போ வரைக்குமே நான் டேயோட ஹார்ட்டில் ஏதாவது ஒரு பிளேஸில் இருக்குதான்டா சேமே. அதனால தான் நீ அவளை பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு உன்னையே வான் பண்ணி வச்சுருக்கான்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கண்டிப்பாக உன்னையும் டேயையும் மொத்தமாக பிரிக்காமல் இந்த ஜெனி இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் ஆக மாட்டான். நான் பண்ண போகிற இந்த ஒர்க்கில் இத்தோட நீ டேயை மூவ் ஆன் பண்ணுவ? இல்லை, டேயே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் மேலே இருந்தே குதிச்சிருப்பா. இதை எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு அவள் சொன்ன மாதிரி டேயும் பிஹேவ் பண்ணிட்டானே. நான் ஒன்றுமே பண்ணலையே, அவளை திட்டக்கூட செய்யலை, அவளை ஹாஷாக எதுவும் பண்ணலை, நான் ஹாஷா அவகிட்ட நடந்துக்கவும் இல்லையே. பண்ணாட்ட டப்புக்கு என்னை இந்த மாதிரி பனிஷ் பண்ணிட்டானே, திட்டானே, ஏன் கூட இருக்கிற லைஃப் ஹெல் மாதிரி இருக்கா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி செம பெயினில் க்ரை பண்ணப்படியே ஹவுஸ்க்கு வருவாராம். ஒரு கோவம், அந்த கோவத்துலேயே நேராக பேரண்ட்ஸ்கிட்ட போய் ஃபைட் பண்ணி, இந்த பிளேஸில் நான் நீ இருக்கவே மாட்டேன், என்னை ரொம்பவே ஹேட்டாக பேசிட்டான், ஜென்னி பண்ண டப்புக்கு என்ன ஹேட்டாக பேசிட்டான், நான் எதுவுமே பண்ணலைங்கிற மாதிரி பயங்கரமாக தேம்பி அழுது, இனி ஒரு செகண்ட் நான் இந்த சிட்டியில் இருக்க மாட்டேன், இந்த கண்ட்ரியில் இருக்க மாட்டேன், நான் மாமோட கண்ட்ரிக்கு போகிறேன், நான் அதர் கண்ட்ரிக்கு அனுப்புங்கிற மாரி சொல்லி உள்ளே என்றான வேகத்திலேயே ஜங்குக் அவரோட திங்ஸஸும் அவரோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நேராக அதர் கண்ட்ரிக்கு கிளம்பிட்டுக்காக ஏர்போர்ட்டுக்கே போயிடுவார். இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி ஜங்குக் கோவட்டில் ஏர்போர்ட்டுக்கு போகிற மூமெண்ட்டை டேக்கிட்ட கால் பண்ணி சொல்லணும்னு ஜங்குக்கோட டாடி எவ்வளவோ கால் பண்ணுறாரு. பட் நம்மகிட்ட மொத்தமாக அதை இக்னோர் பண்ணுறாரு. இந்த மாதிரி இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஜங்குக் அதர் கண்ட்ரிக்கு போயாச்சு. ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே நான் கால் பண்ண எடுக்கலையே, ஒரு வேளை ஜங்குக்கு தான் எல்லாம் பண்ணிட்டான்னு நினச்சிட்டானோ அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிவிட்டு டேயே வந்து ஜங்குக்கு எங்கன்னு கேட்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட ஜங்குக்கோட டேட்டா செலவும், நீ சொல்கிறது தான் கரெக்ட், அவனோட ஒய்ஃபை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கிறான்னா அவன் ஒய்ஃபை பற்றி அவன் திங்க் பண்ணி நம்மகிட்ட வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம். நம்ம சனுக்கும் இப்போ அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் தான் ஆகணும், அவன் மாமோட ஹவுஸ்லேயே கொஞ்சம் டேஸ் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி டேடும் மாமும் பேசிகிட்டு இருந்தேன். இப்போது ஹவுஸில் நம்ம ஜெனி
ஜெனிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அவள் நார்மலாகி இப்போ ஹவுஸ்க்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு இருந்தான். ஜெனி செம்ம ஹாப்பியில் அவளுக்குன்னு ரூம் கொடுத்துருப்பாங்களா, அந்த ரூமில் தான் இருக்கிறான். வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணபடி நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டோம்லடா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தான். நம்ம டேய் ஜங்குக் இங்கேருந்து போய் 1 வீக் ஆயிடுச்சு. ஜங்குக்கை கம்பெனியில் போய் மீட் பண்ணலாங்கிற மாதிரி கம்பெனிக்கு போயிருந்துருப்பாரு. ஆனால் ஜங்குக் அதர் கண்ட்ரிக்கு போன மொமெண்ட் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் மூலியமாக டேக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேகத்தில் ஹாஷாக திட்டிட்டு அதர் கண்ட்ரிக்கு போயிட்டானே. அன்னைக்கு வேற இதுதான் சொல்லதுக்கு அங்கிள் நமக்கு கால் மேலே கால் பண்ணியிருப்பார் போலுக்கு. அதை கூட நம்ம பிக் பண்ணாமல் இருந்துட்டோமே. இப்போ என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிள்கிட்டையும் ஆண்டிக்கிட்டையும் பேசுறதுக்கே நம்மகிட்ட ரொம்ப தயங்குவார். இந்த மூமெண்டில் நம்ம டேடா கம்பெனிக்காக ரெடி ஆகிட்டு அப்படியே அந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரலாங்கிற மாதிரி வேண்டாம். சுகா கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்ட்ரு ஆகி ஜங்குக் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற ஹயாங், ஏற்கனவே அவன் என்னை விட்டுட்டு போனது ரொம்ப ஹெல் மாதிரி இருக்குது. நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க? தப்பெல்லாம் ஓ மேலே தானடா இருக்குது. ஜெனி அவன் தானே தள்ளி விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ பாட்டியா அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னால், அன்னைக்கு எல்லாருமே நீங்களும் அப்படி தானே சொன்னீங்க. ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ஹவுஸில் இருக்க அவ்வளோ வெறுமை தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டே கட்டுனோம். சாரிடா, நாங்களுமே ஜங்குக்கு அந்த பால்கனியில் இருந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு தான் தள்ளியிருப்பான்னு நினச்சோம். அப்போ என்ன அவள் வேணும்னே விழுந்திருப்பாளா அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்டான். ஆமாம், அன்னைக்கு நடந்த மூமெண்ட்டை அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட ஜெனி பேசுனதை மொத்தத்தையுமே கேட்டேன். அங்கே நடந்த மூமெண்ட் அப்படியே ஜெனி பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி சிரிச்சுட்டுருப்பா. நான் இந்த மாதிரி மேலேருந்து விழுவேன்னு ஜங்குக்கு தெரியாது. ஆனால் நான் கரெக்டாக இப்படி தான் விழணும், அப்படின்னா நமக்கு எதுவும் ஆகாதுன்னு பிளான் பண்ணி தான் மேலேருந்து குதிக்கவே செஞ்சேன். இருந்தாலும் பயம் இருந்துச்சு, எங்கே செத்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி பயத்திலே தான் விழுந்தேன். கரெக்டான டயத்தில் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஹைஃபைலாம் அடிச்சு இன்னும் ஒரு 3 டேஸ்க்குள்ளே இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கெல்லாம் கலட்டி போட்டுட்டு டேக்கும் ஜங்குக்குள்ளேயும் டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணி எந்த பிளேஸில் என்னை மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு அந்த டே ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கிட்டானோ அதே ஹவுஸில் டேயோட ஒய்ஃபாக டே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் போகிறேன் மாம் அப்படிங்கிற மாதிரி ஜெனி நக்கலாக பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் சுகா கேட்டுருந்துருப்பாரு. அதை அப்படியே வந்து சுகா இப்படி சொல்லவும், ஜங்குக் மேலே எந்த தப்புமே இல்லைடா, அவன் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கோட பிஹேவியர் இந்த மாதிரி தான்ங்கிறத நோட் பண்ணி இப்படி நடந்தால் ஜங்குக் தான் எல்லாத்தையும் பண்ணானுங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாடா. தேவையில்லாமல் நம்ம எல்லாருமே ஜங்குக்கு ரொம்ப ஹாஷாக திட்டோம். அவன் இந்த ஒர்க்கை எதுவுமே பண்ணல, அவனுக்கு ரொம்பவே ஹேட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சுகா பேசிக்கிட்டே இருக்க சொல்ல அந்த ரூமை விட்டு வேகமாக நம்ம டீம் ஜெனியோட ரூம்குள்ளே என்ட்ரானா. ஜெனி சிரித்து பேசிகிட்டு இருந்த டேபிள் என்ட்ரானதோட அப்படியே கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி ட்ராமா பண்ணுறா. இந்த ட்ராமா பண்ணால் முதல்ல உன் லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னாச்சு டேயாங் ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இங்கே பாருங்கள் அங்கிள் ஆண்டி, உங்களோட திங்ஸையுமே பேக் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதுக்குங்கிற மாதிரி கேட்டால், பெட்டில் உட்காந்துருக்க ஜெனியோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சபடி வேகமாக அந்த ரூமில் இருந்து ஹாலுக்கு இழுத்துட்டு வர்றாரு. டே என்ன பண்ணுற இப்போ வந்து அவளுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்து ஹவுஸ்க்கு வந்துருக்கா, நீ என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி கிட்ட ஜெனியோட பேரண்ட்ஸ் கெஞ்சினபடியே வந்தான். ஹாலில் கொண்டு வந்து ஜெனியை விட்டுட்டு என் ஹவுஸ்லேருந்து வெளியே போட்டி முதல்ல அப்படிங்கிற மாதிரி கோமா காட்டுனா. என்னாச்சிட்ட அங்கேயே இந்த மாதிரி பேசுகிற, உன்னோட ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நான் எப்போ நான் வந்திருக்கேன், நீ இந்த மாதிரி நடந்துக்கிறேன், ஜங்குக் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், எதுக்காக என்ன பனிஷ் பண்ண பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வாயை மூடிட்டு அமைதியாக இருடி, உனக்கு இப்படிலாம் அடிபட்டிருக்கேன்னு அமைதியாக இருக்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக பேரண்ட்ஸும் டாக்டரும் திங்ஸை எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஹவுஸை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டுனா. டேயோட டேடி தான் எதுக்காகடா அவங்களாரும் வெளியே போகணுங்கிற, என் சிஸ்டரோட டாக்டரும் எதுக்கு வெளியே போகணுங்கிற மாதிரி கோமா கட்டுனா. சுகா சொன்னது எல்லாத்தையுமே டே சொல்லி கோமா திட்டுறாரு. உன்னை நான்
இந்த பிளேஸில் உனக்கு ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணி உன்னோட லைஃப்பில் உன்னை மூவ் ஆன் பண்ணலான்னு ஹோல் ஒர்க்கையும் பண்ணால் என்கிட்ட இருந்து என் ஜங்குக்கு மொத்தமாக பிரித்து அனுப்புகிற அளவுக்கு பண்ணிட்டல. எப்போதுமே நான் சொல்கிறத கேட்காத ஒருத்தன் நான் சொன்னேங்கிறதுக்காக அவன் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணப்படி உன்கிட்ட அவ்வளோ பொறுமையாக நடந்திருக்கான். அப்படி இருந்தும் அவன்டா எல்லாத்தையும் பண்ண மாதிரி ஒரு பெரிய ட்ராமாவே க்ரியேட் பண்ணி என்னைய ஹேண்ட்ஸாலேயே ஜங்குக்கு அடிக்க வச்சு என்னோட மவுட்டாலே அவனை ஹாஷாக திட்ட வச்சு என்கிட்டேருந்து மொத்தமாக பிரிஞ்சு போகிற அளவுக்கு பண்ணியிருக்கலடி. ஒழுங்கு மரியாதை என் ஹவுஸ்லேருந்து வெளியே போகலன்னு வச்சுக்கோங்க. மாமு டேடு டாக்டர்லாம் திங்க் பண்ண மாட்டேன். அவ்வளோ வரையும் கழுத்தை பிடிச்சி நானே வெளியே தள்ளிடுவேன். திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு போக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் மாம் டேட், இனி நான் இந்த ஹவுஸ்குள்ளே வரணும்னா இந்த ஹவுஸ்குள்ளே உங்கள் சன்னாக வரணும்னா இவங்க 3 பர்சன்ஸும் இனி இந்த ஹவுஸ்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு வேகமாக கார்கே எடுத்தபடி வெளியே போனால் டே ஏன்டா இவ்வளோ கோமா போகிற அப்படிங்கிற மாரி ஜிமினாட்டே ஃபாலோ பண்ணபடி போனால் சுகாவும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு எனக்கும் இதான் கரெக்டுன்னு தோணுது. இதுக்கு மேலே ஜெனி இந்த பிளேஸில் இருந்தால் நம்ம ஹவுஸ் நார்மலாக இருக்காது. சொன்னது கரெக்டு தான். இந்த ஹவுஸ்குள்ளே வரணும்னா இவங்க எல்லாருமே நீங்களே வெளியே அனுப்பிடுங்கிற மாரி சொல்லிவிட்டு சுகாவுமே அவரோட ஒர்க்குக்கு போனோம். இப்போ டேயோட டேடுக்கு வேறு வழி இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒர்க்காக பண்ணேன். தேவையில்லாமல் ஜங்குக்கு இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணி அவன்டா எல்லாத்தையும் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணி ஹவுஸ்லேருந்து வெளியே போகிற அளவுக்கு பண்ணியிருப்பேன். என்னால் என் சனெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. நாங்கள் ரிச்சாக இல்லை பூர் பீப்புள்னு சொல்லி தானே எங்களை நீங்கள் ரொம்ப இக்னோர் பண்ணி அந்த பிளேஸில் நீ மூவ் ஆன் பண்ணிட்டு போனேன். இப்போ அவன் ரொம்ப ரிச்சாக இருக்கானோன்னே வேணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வந்துருக்கேன். எங்கே பாரு, ரிச்சை திங்க் பண்ணி மணியை திங்க் பண்ணி தூக்கி போட்டு போனது நீ தான். ஆனால் உன்னை விட இந்த கண்ட்ரிலே அவ்வளோ ரிச்சான ஒரு பர்சன்ட் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் பூர் பர்சண்டாக இருந்து இவ்வளோ பெரிய ரிச் மேன் ஆனதுக்கு வரைக்கும் அவன் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறான். டேக்காக ஜங்குக் என்ன வேணாலும் பண்ணுவான், எதை வேணாலும் செய்வான். அப்படி ஒரு லவ் இருக்க சொல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டே நீ இருந்தீன்னா உன்னால் என்னோட சன்னுக்கும் எனக்கும் தான் ப்ராப்ளம் அதிகமாகும். நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட டேட் அங்கேருந்து போனால் டேயோட மாமா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போனால் ஜெனிக்கும் ஜெனியோட பேரண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணனே தெரியல. அந்த பிளேஸ்லேருந்து நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பிளான் போட்டும் கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டானே. இந்த ஹவுஸில் கொஞ்சம் சப்போர்ட்டாக நமக்கு பேச போய் தான் நம்ம இந்த பிளேஸில் இருந்தோம். ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே ஜெனியோட பேரண்ட்ஸுங்க வந்தது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ இன்சல்ட் பண்ணி அவ்வளோ ஹேட் ஆக்கி இக்னோர் பண்ணப்படி தானே ஜெனியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் நடந்திருப்பாங்க. தான் சரி ஓகே இந்த மூமெண்ட்டை பெருசாக ஒரு பெரிய ஃபைட் ஆக்காதீங்க, அதை அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க. என் லைஃப்பில் தான் எனக்கு எல்லா லவ்வையும் கொடுக்கறதுக்கு என்னை தேடியே ஒரு லவ் வந்துருக்கேங்கிற மாதிரி ஜங்குக்கை வச்சு பேரண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பார். அதனால தான் போடுங்கிற மாதிரி சொல்லி ஜெனியை இந்த ஹவுஸில் இருக்க வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஜெனிக்கும் ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த ஃபைட் என்னோட ஃபைட் எண்ட் ஆகிரும். நானும் என் ஜங்கு கூட நல்லா ஹாப்பியாகவே இருக்கலாம். அவள் லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்மகிட்ட இந்த மேரேஜ் ஒர்க்குமே பண்ணிட்டுருப்பாரு. ஆனால் பட் நம்மகிட்ட அவ்வளோ இன்னசென்ட்டாக தன்னை சீட் பண்ணாங்க, தன்னை ஹேட் பண்ணாங்க, தன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறாங்கங்கிறது எல்லா பெயினுமே உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அவரோட அந்த இன்னசென்ட்டான பிஹேவியரால் தன்னை ஹேட் பண்ணாலும் பரவாயில்ல, அவளுக்கு ஒரு குட் லைஃப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும், அவளை நல்லா ஹாப்பியான ஒரு லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி விடணும் தான் நம்மகிட்டே அவ்வளோ போராடி இருப்பார். பட் அதுலேயுமே மொத்தமாக டேக்கிட்ட இருந்து அவருக்காக வந்த ஜங்குக்கை இங்கேருந்து மூலியமாகவே அனுப்ப வச்சுட்டான். இந்த மூமெண்ட்டில் ரொம்ப ஹைப் ஆகி என்கிட்ட எல்லாத்தையுமே இல்லைன்னு சொன்னேன், எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு என்னை தேடி வந்த ஒரு பர்சன்ட். ஆனால் நீ நடந்துக்கிட்ட மூமெண்டெல்லாம் வச்சு இன்றைக்கி நான் அவனை மொட்டமாக இழந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செம்ம பெயினில் நம்ம ஒரு பார்க்லேருந்து பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கை தேடி ஹவுஸுக்கு போயிருப்பாங்க. ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் அவன் அதர் கண்ட்ரிக்கு போயிட்டான். நான் அவனுக்கு அவ்வளோ தூரத்துக்கு கால் பண்ணிட்டு ஒரு டைம் கூட பிக் பண்ண முடியாதா? ஆமாம், என் சன்னை பற்றி நீ இந்த லவ்க்கு தான் புரிஞ்சிருக்கியா? உன் ஒய்ஃப் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவானுங்கிறது தெரியுமா? அவன் தான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காமல உன் ஃபேமிலி மெம்பர்ஸை யாருமே ஹேட் பண்ண மாட்டேன்னு. அப்படி இருந்து
நீ ஏன்ட்டே அதை நம்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே கொஞ்சம் கோவமாக திட்டிட்டு இருப்பாங்க. நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. உன் ஃபேமிலி மெம்பர் உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக, அதுக்காக உன்னையே நம்பி வந்த என்னோட சன்னை நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. நீ பண்ண மூமெண்ட்லேயும் நீ நடந்துக்கிட்ட மூமெண்ட்லேயும் அவன் ரொம்ப ஹேட் ஆகி நீ என்னைக்கு அவனை ஹாஸ்பிட்டல்லேருந்து திட்டி அனுப்பினியோ அன்னைக்கே அவன் அதர் கண்ட்ரிக்கு போயிட்டான். இப்போ அவன் எங்கள் கூடயே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேட் அப்படியே அவரோட ரூமுக்கு போயிருப்பாரு. இந்த மாதிரி பண்ணான். இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு செம்ம பெயினில் நம்மகிட்டே கதறி கதறி அழுதா ஜிமினா உட்காந்துருந்து நம்மகிட்டயே ஃபுல்லாக கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தா ஆப்போசிட்டில் ஒரு கப்பல்ஸ் தான். அந்த கப்பல்ஸ் ஒரு கப்பல்ஸ்குள்ளே பொசசிவ் மூமெண்ட், ஜெலஸ் மூமெண்ட்லாம் வரும்ல, குட்டி ஃபைட்லாம் வரும்ல, க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் வரும்ல, இந்த மூமெண்ட் எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கப்பல்ஸ் பண்ணுறாங்க. க்யூட்டாக ஃபைட் பண்ணுறாங்க. பொசசிவ் அந்த கேர்ள் ஓவர் பொசசிவ் ஆகுறாங்க அவங்க பாய் ஃப்ரெண்டு மேலே. அது மட்டும் இல்லை, பாய் ஃப்ரெண்டும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு மேலே செமையாக பொசசிவ் ஆகுறாங்க. அதாவது நம்ம ஜங்குக் டே கூட இருந்த அந்த மூமெண்ட், ஜங்குக் டே மேலே காட்டின அந்த பொசசிவ் கேரக்டர் மட்டுமும் ஆப்போசிட்டில் இருக்கிற கப்பல்ஸ் 2 பேருமே மாற்றி மாற்றி கடிச்சிருக்க மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கு இன்னுமே ரொம்ப ஹேட் ஆகி ரொம்பவே பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. நான் பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் கூடயே இருந்த ஒருத்தனை ஹேட் ஆக்கி இங்கேருந்து அனுப்பிட்டேனே, இனி நான் ஜங்குக்கு எப்போ மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தேம்பி தேம்பி பயங்கரமாக அழுதான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே ஒரு 1 வீக் போயிடுச்சு. இப்போ நம்ம டேக்கிட்ட தான் ஜங்குக்கோட டாடு தான் ஜங்குக் அதர் கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வரானுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ கம்பெனியில் ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங், அந்த இம்பார்ட்டண்டான மீட்டிங்கை ரன் பண்ண போகிறது சிஇஓவாக இருக்கிற நம்ம ஜங்குக்கு தான். இப்படி கோவத்தில் போன நம்ம ஜங்குக்கு மீட்டிங்கை கண்டிப்பாக நீ தான்டா ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேரண்ட்ஸ் எப்படியாவது ஜங்குக்கு திரும்பவும் இந்த கண்ட்ரிக்கு வர வைக்கணும்னு ஹோல் ஒர்க்கையும் பண்ணோம். அங்கே வந்தாட்டே என்னை திட்டுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்வார். இந்த மாதிரி சொன்னால் அதெல்லாம் திட்ட மாட்டான்டா, நீ முதல்ல இந்த கண்ட்ரிக்கு வா, கம்பெனி ஒர்க்கு சிஇஓவாக இருக்கிற நீ தான் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, கொஞ்சம் நீ கம்பெனிக்கு இந்த மீட்டிங்கை மட்டும் பிரேக் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்காக மீட்டிங்கை அட்டன் பண்ணதுக்கு நம்ம ஜங்குக் அவரோட கண்ட்ரிக்கே வராரு. இந்த நியூஸை ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் டேட்டா சொல்லிட்டாங்க. இப்போ ஏர்போர்ட்டில் தான் நம்ம ஜிமினாவும் டேயுமே நம்ம ஜங்குக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா சுகாடா டே ஜங்குக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் லக்கேஜோட வர மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வாரவர் டேயை பார்க்காமலே மொத்தமாக இக்னோர் பண்ணபடி போனோம். டே நம்ம ஜங்குக்கிட்ட பேச வேண்டாம், தேர்ட் பர்சன்ஸ் யாருக்கிட்டையும் பேசுகிற திங்கிங் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக வரும் நம்ம ஜங்குக் திட்டிட்டு அங்கேருந்து வேகமாக போனோம். ஜங்குக் என்ன ஜங்குக் பேசுகிறேன், என்ன மாதிரி பேசுகிறேன்னா தேர்ட் பர்சன்டா ஜங்குக் நான் உன்னோட டே அப்படிங்கிற மாதிரி பேசினேன். ஜெனிக்காக என்னையே ஃபைட் பண்ணி என்னையே திட்டி என்னையே இக்னோர் பண்ணி நான் பண்ணாத தப்புக்கு என்னை பனிஷ் பண்ணல, அப்புறம் என்ன நீ எனக்கு இப்போதைக்கு தேர்ட் பர்சன் தான், உனக்கு ஜெனி ஃபர்ஸ்ட் லவ் தானே, அவளையே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக நம்ம ஜங்குக் திட்டுற மாதிரி இருந்தோம். இந்த மாதிரிலாம் பேசாத ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கட்டு வர இந்த மாதிரி கட்டுனா என்னடா மச்சான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்பாரா இந்த மாதிரி கேட்டான். இது எல்லாம் ட்ரீமா, ஒரு வேளை ஜங்குக் இப்போ என்றாக சொல்ல நம்ம பேசினா இப்படி தான் நம்மளை ரொம்ப திட்டுவானோ, நம்மக்கிட்ட ரொம்ப ஹேட்டாக பேசி டிவோர்ஸ்லாம் கேட்பானோ, இல்லை அப்படிலாம் ஜங்குக் பேச மாட்டான், என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பயங்கரமாக திங்க் பண்ணப்படி நம்ம வெட்டிங் அன்னைக்கு நம்மகிட்டே குக்கிங் ரிங் வேர் பண்ணியிருப்பாங்களே அந்த ரிங்கை அப்படியே நோட் பண்ணுறாரு. அவ்வளோ ஈஸியாலாம் நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது ஜங்குக், நீ எனக்கு மட்டும்தான், நான் அவ்வளோ ஈஸியாலாம் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகலாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரிங்கை டச் பண்ணப்படி அந்த ரிங்குக்கு கிஸ் பண்ணப்படி என்னானாலும் சரி உன்னை எப்படியாவது இங்கேருந்து நான் ஹவுஸுக்கு தான் கூப்பிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி ரிங்குக்கு கிஸ் பண்ணபடி திங்க் பண்ண சுகா கரெக்டாக நம்ம டேக்கிட்ட வந்துட்டு டயாங் ஜங்குக் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே அதே கெட்டான லுக்கிலேயே லக்கேஜ் தள்ளினபடியே வராரு. இந்த மாதிரி தள்ளினபடியே வந்தோம். நம்மகிட்டேடா இப்போ என்ன பண்ணன்னு தெரியலையே, இல்லை நீ இப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்காடா டயாங், டயட்டை நீ வேஸ்ட் பண்ண ஜங்குக்கு நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக் கிட்ட வருவாரா. ஜங்குக்கிட்ட வந்துட்டோம். இப்படி லக்கேஜ் தள்ளிட்டு வர நம்ம ஜங்குக்கிட்ட ஆப்போசிட்டில், அதாவது 2 பேருக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது அந்த பொசிஷனில் ஆப்போசிட்டில் வந்துட்டு நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு
ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேய் அவருக்கு ஹார்ட்லாம் நொறுங்கிருச்சு. எப்படி சொல்ல, அவருக்கு ஃபுல் நர்வஸ். எங்கே நம்ம ஜங்குக்கு நம்ம இப்போ பேச போய் நம்மளை திட்டிட்டு இங்கேருந்து போயிடணுங்கிற பயத்தில் ஜங்குக் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். பேக்கேஜெல்லாம் போட்டுட்டு நம்ம ஜங்குக்கிட்டே பாட்டு அடுத்த செகண்டு வேகமாக ஓடி வந்துக்கிட்டே ஹக் பண்ணப்படிக்கிட்டே தூக்கி சுட்டுறாரு. இந்த மாதிரி சுட்டுனா நம்ம யூமின் தான். இவன் இவ்வளோ நேரம் பயந்தே செட்டான், இப்போ தலை சுற்றியே செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யூமின் அக்கெல்லாம் சிரிச்சபடி ஹைஃபை அடித்தா, என்னடா பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், என் டேடி உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் நான் ஃபைட் பண்ணிவிட்டு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு ஒரு கால் பண்ணுற திங்கிங் உனக்கு வந்துச்சா? இப்போ வாட்டு என்னை ஏர்போர்ட்டில் வந்து பிக் பண்ணணுங்கிற திங்கிங் வந்துச்சுல உனக்கு? நீ மட்டும் ஏர்போர்ட்டுக்கு வர்றேன்னு வச்சுக்கிங்க, நேராக ஹவுஸில் வந்து ஒரு ஷார்ட்டை பிடிச்சி ஏன்டா என்ன பிக் பண்ண வரலான்ட்டு ஃபைட் பண்ணணும்னு திங்க் பண்ணிகிட்டே வந்தேன். நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டும் டேயோட ஐஸ் மட்டும் அப்படியே கலங்கி அப்படியே டியரிஸ் மட்டுமோ தூங்கிட்டு தானே இருக்கிறாரு நம்ம ஜங்குக். டேயை அந்த பொசிஷனில் டியரி மட்டும் ஜங்குக்கோட ஃபேஸில் விழுமா அந்த மாதிரி விழுந்தா, என்ன எதுக்கு டேடி க்ரை பண்ணுற, உன்னை வேகமாக பிடிச்சி சுற்றிட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொறுமையாக நம்ம டேயை இறக்கி விட்டான். ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் தெரியுமா ஜங்குக், ஐ எம் ரியலி சாரி. அன்னைக்கு நீ இந்த ஒர்க்கை பண்ணியா பண்ணலையானுங்கிறத உன்ட்ட நான் கேட்டுருக்கணும், உன்னை நான் பேசக்கூட விடலை, நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேனுங்கிற மாதிரி செம எமோஷனலாக பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி க்ரை பண்ணால், ஐயோ டேடி என்னை நீ ஹேட் ஆக்கிக்கிட்டு இருக்க, இப்போ இந்த மாதிரி நான் க்ரை பண்ணேன்டேன், நீ என்னை திட்டி 4 ஸ்லாப் வச்சா கூட அதை கூட என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஆனால் உன்னோட ஐஸில் டீரி வர்றதை என்னால் பார்க்கவே முடியாது, இந்த மாதிரி க்ரை பண்ணி என்னை கஷ்டப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டே கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு ஜங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் நம்ம ஜங்குக்கிட்ட, ஐயோ டேடி 8% இருக்க சொல்லியா எனக்கு நீ கிஸ் பண்ணுற, அப்போ பாரு நான் உங்ககிட்ட ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட பாடியில் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் ப்ளே ஆனால் டேக்கோக்கு 2 பேரையுமே யூமின் பிரிக்கிறாங்க. போடும் அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்களா, அந்த மாதிரி திட்டுனோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே பிராட் அஷ்டலி தூக்கினபடி வா நம்ம ஹவுஸுக்கு போகலான்ங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போனோம். ஜங்குக்குமே செம ஹாப்பியில் டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணபடியே வருவார். இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி டேக்குக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு ஜெனிக்கு தான் பிடிக்கல. இந்த மாதிரி பிடிக்காத அந்த மூமெண்ட்டுக்கும் இப்போ ஜங்குக் டேயோட ரூமில் தான் இருக்கிறாரு. 2 பேருமே அவங்க லைஃப்பில் மறுபடியும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஜென்னிங்கிற ஒரு தொல்லை தான் இல்லைல்ல, அந்த மூமெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம டே மட்டும் இப்போ ஹவுஸ்க்கு வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டுருக்க பிளேஸில் டேயை கிட்னாப் பண்ணி டேக்கிட்டேயே மிஸ்பிஹேவாக ஜெனி ப்ளே பண்ணுவா. இந்த மாதிரி ப்ளே பண்ணுற அந்த மூமெண்ட் டே கிட்னாப் ஆன மூமெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜங்குக்கும் ஜிமினாவும் சுகாவுமே டே கிட்னாப் பண்ண பிளேஸ்க்கே வருவாங்க. இந்த மாதிரி ஜெனி கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டு போடணுன்னு டேயை கண்ட்ரோல் இழக்கிற மாதிரி மெடிசன்ஸ்லாம் கொடுத்து டேக்கிட்டேயே மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ண போகிற மூமெண்ட்டை பார்த்து ஜங்குக் அவருக்குள்ளே அடக்கி வச்சிருந்த மொட்டை கோவத்தையும் ஜெனி மேலே சிறப்பாக செதுக்கிடுவார். பயங்கரமாக ஜெனியை பனிஷ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பனிஷ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா வந்து நம்ம ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ண பார்த்தாலும் ஜிமினாவே பிடிச்சி தள்ளிவிட்டு உன்னோட பிளேஸில் நீ இருடா, தேவையில்லாமல் என்னை வந்து பனிஷ் பண்ணுறத பிரேக் பண்ண பார்த்த, அவளுக்கு விழுறது பிறகு உனக்கு விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவையே பிடிச்சி திட்டிடுவார். இந்த மாதிரி திட்டுனா சுகர் ரொம்ப ஷாக் ஆகி இப்படி ஜிமினாவே பிடிச்சி தள்ளிட்டானுங்கிற மாதிரி ஒரு மாதிரி அன்கான்ஷியஸில் இருக்கிற டேக்கிட்ட வந்து டேயோட ஃபேஸில் வாட்டர்லாம் ஊட்டி தெளித்து டேயை எப்படியாவது கான்ஷியஸுக்கு கொண்டு வரதுக்கு சுகா பயங்கரமாக ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். டேயுமே அந்த மாதிரி வாட்டர்லாம் தெளித்த மூமெண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ரியாலிட்டிக்கு வர மூமெண்ட்டில் நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணோம். நீ இப்போ அதெல்லாம் கேட்காதடா, முதல்ல வந்து ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பயங்கரமாக ஜெனி அடித்ததோடு நம்ம ஜங்குக்கு விடலை. நானும் சரி போனா போட்டுன்னு விட்டுட்டு இருந்தா, ஏன் டேடியை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டு மட்டும் இல்லாமல் மிஸ்பிஹேவாடி ப்ளே பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணி அவ்வளோ பெரிய ஒர்க்கே பண்ணிட்டல, இதுக்கப்புறம் ஒன்று இந்த வேர்ல்டில் நான் விட்டு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நைஃபை ஆன்சர் எடுத்துகிட்டு கரெக்டாக ஜெனியோட ஹிப்பில் சொருக வருவாரா. ஜெனி பயத்தில் அப்படியே கத்துனோம். அந்த நைஃபையும் ஜங்கு கூட ஆன்சி நம்மகிட்ட கிரிப்பை பிடிக்கிறாரு. என்ன மாதிரி ப்ளே பண்ணுற ஜங்குக், முதல்ல நைஃபை கீழே போடு, இங்கேருந்து போயிடுட்டே அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோவமாக ரொம்ப ஹாஷாக திட்டுனாலும் இந்த டே சொன்னால் நீ கேட்பேன்ட்டு நான் நம்புகிறேன்,
டாடி பேசுனா அதுக்கு நீ மறுவார்த்தை பேசக்கூடாது, என்னோட வேர்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஆன்சர் இன்னும் கிரிப்பாக பிடிக்கிறாரு. நம்ம டேயால் நிற்க கூட முடியல அந்த மூமெண்ட்டில். இந்த மாதிரி பிடிச்சோம் டே இந்த மாதிரி பேசுகிற மூமெண்ட்டை கேட்டுட்டு அப்போ கூட நம்ம ஜங்குக் டேயோட ஆன்சர் தான் எடுத்துட்டு ஜெனியோட ஹிப்பில் சொருக போனோம். ஜெனிக்கு முன்னாடி கரெக்டாக டே வந்துட்டு நிற்பாரா அந்த மாதிரி நின்னா ஜங்குக் அப்படியே டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா எனக்கு என்னோடய ஒய்ஃப் இந்த மாதிரி அதர் பர்சண்ட்டை கில் பண்ணுற பர்சண்ட்டாக வேண்டாம். லைஃப் முழுக்க நான் என் ஒய்ஃப் கூட ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவளை கில் பண்ணிவிட்டு நீ பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போறியா? நைவை கீழே போடு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினோம். இந்த மாதிரி டேயே முன்ன வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு செகண்டில் டேயே நம்ம நைஃபை வச்சு சொருக்கிருக்குமேங்கிற பயத்துலேயும் ஜங்குக் அப்படியே அந்த நைஃபை கீழே போட்டோம். நம்மகிட்ட அப்படியே ஒரே ஒரு ஸ்டெப் மூவ் ஆன் ஆகி அந்த கான்சல் அந்த மூமெண்ட்லேயே ஜங்குக்கு மேலே இவ்வளோ வர இந்த மாதிரி விழுந்தோம். ஜங்குக்கு இன்னும் கோவமாகி ஜெனியை நோட் பண்ணால் அந்த பிளேஸ்க்குள்ள போலீஸ் ஆஃபீஸர் சென்றாகி ஜெனியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி போனோம். இப்போ டேடா அவரோட ரூமில் இருக்கிறாரு. அந்த மெடிசன்ஸோட பவர் எல்லாமே மொத்தமாக ரெக்கவர் ஆகி டே அப்படியே ஐயோ ஓப்பன் பண்ணால் டேயோட பால்கனியில் நம்ம ஜங்குக் செம டென்ஷனில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு டே வந்து நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹேக் பண்ணுறாரு. சாரி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓ டேடி எனக்கு எவ்வளோக்குள்ள பயமாகிடுச்சு தெரியுமா? அந்த மாதிரியே நீ நைஃபுக்கு முன்னாடி வந்து நிற்ப, நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து அந்த நைஃபை வச்சு அட்டாக் பண்ணியிருந்தா உன்னோட ஹிப்பில் சொருகி இருக்கும்ல, ஏன் இந்த மாதிரி பண்ண? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுதான். எனக்கு தெரியும் ஜங்குக் நான் கண்ட்ரோல் பண்ணதுக்கு, அதனால தான் என்ன பண்ண இது பண்ணன்னு தெரியாமல் முன்னாடி என்ட்ராயிட்டேன். உனக்கு இது பெயினாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் பட் இந்த மூமெண்ட்டில் நான் உன்னை ஹேட் பண்ணியிருந்தா சாரி. இனி இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணாது. ஜெனிக்கான பனிஷ்மெண்ட் ஜெனிக்கு கிடச்சிச்சு. நம்ம லைஃப்பில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுன்னு திங்க் பண்ணோம். என் கூட நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுன்னு திங்க் பண்ணேன். 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், யாரை பற்றியும் திங்க் பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக் கம்ப்ளீட்டே டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு செகண்ட் ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹேக் பண்ணபடி பேசினோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ கம்பெனி தான் காட்டுது. கம்பெனியில் நம்ம டே வந்து கம்பெனி ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கம்பெனி ஒர்க்கை பண்ணிகிட்ருந்தோம். நம்ம டே தான் கம்பெனி ஒர்க்கை பண்ணிகிட்ருக்குற அந்த பிளேஸில் நியூவாக என்ட்ராக இருக்கிற ஒரு எம்ப்ளாய், ஒரு கேர்ள். நம்மகிட்ட இந்த மாதிரி அந்த நியூவாக என்ட்ராக இருக்கிற பர்சன்ஸ் நியூவாக என்ட்ராக இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே இந்த கம்பெனி ரூல் இப்படி தான், இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும், ஒர்க்கில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம், ஒர்க்கை கரெக்டாக நீங்கள் கவனிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செமையாக ஸ்பீச்சாக பண்ணுவாரா. இந்த மாதிரி பார்க்கையே நம்மகிட்ட செம க்யூட்டாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஸ்பீச்சும் வேறு லெவலுக்கு இருக்குது. இந்த மூமெண்ட்டில் நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குது அந்த கேர்ளு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளிட்டியான மூமெண்ட்லேயே டேயே பார்த்துட்டு டே அந்த கேர்ளை அப்படி பேசிக்கிட்டே பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே ஒரு ஐயை பிளிங்க் பண்ணால் நம்ம டேக்கு ஷாக் ஆகிருச்சு. பேசிகிட்டு இருந்தவர் டக்குன்னு பேசுகிற மூமெண்ட்டை கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணால் டே பேசிகிட்டு இருக்க சொல்லையே டேக்கிட்ட மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி ஐஸை பிளிங்க் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணி ஃப்ளிட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தோம். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நல்ல வேளை இந்த மீட்டிங் ரூமுக்கு ஜங்குக்கு வரலை, இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு மீட்டிங் முடிஞ்சதோட எல்லா எம்ப்ளாயிஸும் போனால் அந்த கேலை மட்டும் நிற்க சொல்கிறாரு நம்மகிட்ட. இந்த மாதிரி நினம் அந்த கேர்ள் கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு நம்ம பண்ண மூமெண்ட்டில் டே இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி என்னாச்சு சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, ஓகே, தேவையில்லாமல் இந்த மாதிரி ஃப்ளிட்டி அப்ளை பண்ணுறத வேறு ஏதாவது ஒரு பர்சண்ட்டை வச்சுக்கோ, நான் இதை உனக்கு ஒரு ஜஸ்ட்டு வார்னிங்காக கொடுக்குறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளே பண்ணாத, பிறகு நீ இப்போ ப்ளே பண்ணுற மூமெண்ட்டுக்கெலாம் பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், அப்புறம் ஃபீல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அந்த ரூம் விட்டு போகலான்ங்கிற மாதிரி போனால் இந்த மாதிரிலாம் பேசிட்டா அண்டெல்லாம் நான் ஃப்ளிட்டியாக நடந்துக்காமல் இருக்க போகிறேனா சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, மேரேஜ் ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் கொஞ்சம் டேட்டியாகவே பேசினபடி கரெக்டாக டேக்கிட்ட வேண்டாம் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடி நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்குக்கு இந்த கம்பெனி சிஓங்கிறது அந்த கேலுக்கு தெரியும். பட் என்ன அந்த கேலுக்கு சிஓ தெரிஞ்சவருக்கு டேயோட வைஃபு நம்ம ஜங்குக்கு நான்கிறது தெரியல. அந்த மூமெண்ட்டில் சிவ சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி
ஜங்குக்கை நோட் பண்ணா வந்த வேகத்திலே அந்த கேலோட நெக்கு தான் நம்ம ஜங்குக் பிடிக்கிறாரு. இப்படி பிடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு வேகமாக வந்து ஜங்குக்கை கிரிப்பாக பிடிச்சிட்டு ஜங்குக் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுற நீ இந்த ரூமில் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த ரூமில் மீட்டிங் நடந்துருக்கிறத மொத்தத்தையுமே ரூம்லேருந்து நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் ஐயை பிளிங்க் பண்ணி ஃப்ளிட்டி அப்ளை பண்ணுறியா எங்கே அப்ளை பண்ணிட்டு பார்ப்போம். எவ்வளவு திமிரு இருந்தால் ஏன் ஹஸ்பண்டுக்கிட்ட இந்த மாதிரி நீ ப்ளே பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி செம்ம கோமா கட்டுனா இப்போ நான் மேரேஜை பற்றி நம்மகிட்ட சொல்லிட்டு இருப்பார்ல அந்த மூமெண்ட் தீங்காகி எது சிஓவியே மேரேஜ் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்மெண்ட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே அந்த கேர்ள் நோட் பண்ணோம். அந்த கேர்ள் அப்படியே ஃப்ளோர்லேருந்து மேலே மாதிரியே நம்ம ஜங்குக் தூக்குறாரு. ஜங்குக் ப்ராப்ளம் பண்ணாட்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை எவ்வளவோ நம்மகிட்ட கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. ஆனால் பாட்டுக்கு கோவம் ஹைப் ஆகி என்னோட ஹஸ்பண்டுக்கிட்டே இந்த மாதிரி டேட்டியாக வர பேசிட்டேன் நீ அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா இப்போ நீ மட்டும் இந்த கேலை கீழே விடலான்னு வச்சுக்கோ அப்புறம் நான் கம்பெனிக்கே வர மாட்டேன் நான் ஹவுஸுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டினா ஜங்குக்கிட்டே பட்டு மறைச்சான். முதல்ல கீழே இறக்கி விட இந்த கேலை எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக் இப்போ நீ நான் சொல்கிறதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவியா பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி கொஞ்சம் கோபமாக பேசுகிறத பார்த்துட்டு அந்த கேலை அப்படி கீழே இறக்கி விட்டா இங்கே பாரு உன் ஒர்க்கை நம்ம அதை போய் பாருடி அப்படிங்கிற மாதிரிட்டே அந்த ரூம்குள்ளே இருந்து அந்த கேலை அனுப்பினோம். ஜங்குக்கு செம்ம கோவத்தில் கேலை விட்டுட்டாரு. டேயை பாட்டு அவ்வளோ கோவமாக மறைக்கிறாரு. செம்ம ஹைப்பில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கு இன்னும் க்ளோஸ் ஆகிட்டு ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற எதுக்கு உனக்கு இந்த அளவுக்கு கோவம் வருது எப்போது நீ கோவப்பட்டா வாய்ஸ் தான் ரெட் ஆகும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீ கோவப்பட சொல்லலாம் உன் ஃபேஸ் எப்படி ரெட் ஆகுதுங்கிற மாதிரி ஃப்ளிட்டியாக நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசினா கோவத்தில் நம்ம ஜங்குக்கு லைட்டாக சிரிப்பு வருமா இந்த மாதிரி வந்தா அப்போ நான் சொன்னது உண்மைன்னு வந்துட்டுக்கிறேன் ஏன் இவ்வளோ ரெடிஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட சீக்ஸ் எல்லாம் கீழே வர அந்த மாதிரி கீழே நாட்டே இந்த மாதிரி ப்ளே பண்ணாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உண்மைதான் நான் சொல்கிறேன் ஹஸ்பண்டு கூட ஃபைட் பண்ண சொல்ல உன் ஃபேஸ் நான் ரெட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே நம்ம ஜங்குக்கிட்ட கொஞ்சம் ஃப்ளிட்டியாக கொஞ்சம் டேட்டியாகலாம் பேச ஆரம்பிப்பார். அந்த மாதிரி பேச ஆரம்பித்தோம் பயங்கர காண்டில் நம்ம ஜங்குக் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரிலாம் பேசாது ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே கொஞ்சம் விளாட்டுத்தனமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தோம் ஜங்குக்கு க்ளோஸ் ஆகிட்டு நீ பக்கத்தில் இருக்க சொல்ல என்கிட்ட யாராவது ப்ளே பண்ண முடியுமா இல்லை என்கிட்ட தான் டேட்டி திங்கிங் வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திங்கிங் பண்ணுறப்ப டேம் நீ என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் பட் இந்த பொசசிவ் எனக்கு பிடிக்கல. இந்த பொசசிவ்க்கு நான் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். சொல்லப்போனால் என்ன பொசசிவ் ஆக்குனதுக்கு நான் தாண்டா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொன்னால் அதெல்லாம் கிடையாது. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நீ பொசசிவே ஆகக்கூடாது. நீ பொசசிவ் ஆனினா நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் நம்மள இப்போ நீ பொசசிவ் ஆகிட்ட இந்த டேயோட பனிஷ்மெண்ட்டை நீ வாங்கி தான் தரணும். பனிஷ்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் கொஞ்சம் டவுட்லேயே நோட் பண்ணிட்டு இருந்தோம். ஜங்குக்கோட ஜாயினில் என்ன க்ரிப்பாக பிடிச்சபடி ஜங்குக்கு க்ளோஸ் ஆகிட்டு நம்மகிட்டே லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் ஜங்குக் ஸ்மைல் பண்ணபடி இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. ஷை ஆகிட்டோம் டைட்டாக ஹேக் பண்ணபடி இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் நீ கொடுக்குறதா இருந்தா டாடி நான் எவ்வளோ வேணாலும் பொசசிவ் ஆவேன். இன்னும் ஒவ்வொரு பொசசிவ் ஆனால் நீ இன்னும் என்கிட்ட ரோட அப்ளை பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு கேட்டா ஓஹோ இதுக்கு மேலே நீ பொசசிவ் ஆனினா அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள நிறைய ஃபைட் வந்துடும். ஃபைட் வேணுமா ஹக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹக் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணோம். அப்போ இந்த மாதிரி பொசசிவ் ஆகிறத இதோட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ணபடி ஜங்குக்கோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணுறாரு. இப்படி கிஸ் பண்ணுற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்ஐ எண்ட் பண்ணுறேன். எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக கேட்டவங்க எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.